scholars, good evening to all. Welcome back to our channel DK Eduverse. இன்னைக்கு நம்ம சேனல்ல grade 6 standard NCERT science book review பார்க்க போறோம். book name Curiosity. இந்த புக்கை யார் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா National Council of Educational Research and Training. இவங்க தான் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் content about the book. Chapter 1, The Wonderful World of Science. Chapter 2, Diversity in the Living World. Chapter 3, Mindful Eating, a Path to a Healthy Body. Chapter 4, Exploring Magnets. Chapter 5, Measurement of Length and Motion. Chapter 6, Materials Around Us. Chapter 7, Temperature and its measurement. Chapter 8, A journey through states of water. Chapter 9, Methods of separation in everyday life. Chapter 10, Living creatures exploring their characteristics. Chapter 11, Nature treasures. Chapter 12, Behind Earth. Lesson wise பார்த்துடலாம். Lesson 1, The Wonderful World of Science. Science na enna? What is science? Science is a way of thinking, observing and doing things to understand the world. நம்மளை சுற்றி என்னென்ன வேர்ல்டில் நடக்குது, என்னென்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வாழ்கிற யூனிவர்ஸில் என்னென்ன சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி நம்ம சொல்கிறது தான் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிவர்ஸில் என்னென்ன சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் நடந்திருக்கு, இதை பற்றிலாம் நம்ம ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதை வந்து கியூரியோசிட்டி அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய தமிழ் மீனிங் ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் கியூரியோசிட்டி. இந்த யூனிவர்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், டெசர்ட் கொடுத்துருக்காங்க, கோஸ்ட், ஓஷன்ஸ், கேலக்ஸி, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதும், சயின்டிஸ்ட்லாம் வந்து என்னென்ன மெத்தட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் தான் இங்கே ஓரலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன், டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. லிவிங் வேர்ல்டில் என்னென்ன லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, ஹியூமன் பீயிங் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்களுடைய தன்மைகள் என்னென்ன, பிளான்ட்ஸ்க்கு என்ன தன்மைகள் இருக்குது, அனிமல்ஸ்க்கு என்ன தன்மைகள் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன குணங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பிளான்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டைவர்சிட்டி இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, பிளான்ட்ஸில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன அப்சர்வ் பண்ணலாம், என்னென்ன வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன், மைண்ட்ஃபுல் ஈட்டிங், எ பாத் டு எ ஹெல்த்தி பாடி. நம்ம ஹெல்த்தி பாடியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் சாப்பிட்லாம், டெய்லி லைஃப்பில் நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் எசென்ஷியலாக எடுத்துக்கலாம், அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன யூஸஸ் இருக்குது, ஒரு ஃபுட்டை சாப்பிடும்போது அதனுடைய அவேர்னஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபுட்டை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு டைப்பில் ஃபுட்டு வந்து சேஞ்சஸ் ஆகும், அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு, ஃபுட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, எதுக்காக நம்ம அதை சாப்பிட்றோம், ட்ரெடிஷ்னலான ஃபுட்டெல்லாம் என்ன இருக்குது, ஃபெஸ்டிவல் டைமில் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே நமக்கு டீட்டெயிலாக
கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ், நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன விட்டமின்ஸ் கிடைக்குது, மினரல்ஸ் கிடைக்குது, மினரல்ஸ் கம்மியாக இருந்தால் அதனால் நமக்கு என்னென்ன டிசீஸ் வருது, இதெல்லாம் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, என்னென்ன நம்ம சாப்பிட்ற என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், என்னென்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், அதிலேருந்து நமக்கு என்னென்ன விட்டமின் ஏ கிடைக்குதா, பி கிடைக்குதா, சி கிடைக்குதா, டி கிடைக்குதா அப்படின்றத வந்து நமக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் வைஸ் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 4th லெசன் எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட்ஸ். மேக்னெட்ஸ்னால் என்ன, இந்த மேக்னெட்ஸ்னால் நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்னெட்ஸில் வந்து மேக்னெட் இருக்குது, மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு தான் என்ன பண்ணாங்க, ஓல்டன் டேஸில் ட்ரேட், அதாவது வாணிகம் செய்யும்போது நைட் டைமில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஸ்டார்ஸை வச்சு தான் அவங்க வந்து டைரக்ஷன்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அந்த டைரக்ஷன்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் காம்பஸை வச்சு டைரக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இந்த லெசனில் பார்ப்போம். என்னென்ன மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது அதுவும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. லெசன் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு 5th லெசன் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அண்ட் மோஷன். லென்த்தை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, மோஷனை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, மோஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, லென்த்துக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்குது, ஹவு டு வி மெஷர், எப்படி மெஷர் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்னால் என்ன, என்னென்ன வே ஆஃப் மெஷரிங் லென்த் இருக்குது, இதெல்லாம் வந்து கேர்ட் லைனை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மோஷன், என்னென்ன டைப்ஸில் இருக்குது மோஷன்னா என்ன, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறது தான் நம்ம வந்து மோஷன்னு சொல்கிறோம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன், செகண்ட் ஒன் சர்க்குலர் மோஷன், தேர்ட் ஒன் ஆசிலேட்டரி மோஷன். இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம லெசன் வைஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெசன் 6th லெசன் மெட்டீரியல்ஸ் அரவுண்ட் அஸ். என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது, அதனால் நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்றத இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன டெய்லி யூசேஜஸ்னால் நம்ம என்னென்ன பொருள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நோட் புக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்கேல், பென்சில், வுட்டன் திங்ஸு, இது மாதிரி நிறைய பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் எங்கேருந்து வருது, எப்படி வருது, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செவன்த் லெசன் டெம்பரேச்சர் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட். டெம்பரேச்சரை எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறது, ஹாட்டாக இருக்கிற பொருளை எப்படி மெஷர் பண்ணுறது, கோல்டாக இருக்கும்போது நம்ம அதை எப்படி மெஷர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கிளினிக்கல் தெர்மாமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு லெபார்ட்ரி தெர்மாமீட்டரு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம லெசன் வைஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு லெசன் 8 ஜேர்னி த்ரூ ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர்னுடைய ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்குது, சாலிட் ஸ்டேட் இருக்குது, லிக்விட் இருக்குது, கேஸ் இருக்குது. ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி டிஸப்பியர் ஆகுது வாட்டர், இதெல்லாம் வந்து இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டென்த் லெசன் லிவிங் கிரியேச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது லிவிங் வாழ்கிற ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எங்கெங்கே அது யூஸ் ஆகுது, நமக்கு எப்படிலாம் அது நியூட்ரிஷனோ இல்லை ரெஸ்பிரேஷனோ எப்படி நமக்கு கிடைக்குது
அதெல்லாம் வந்து இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம லெசன் வைஸ் பார்க்கும்போது பிளான்ட்ஸ் வந்து எப்படி க்ரோத் ஆகுது இதெல்லாம் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்டு, அனிமல்ஸு, இதெல்லாம் வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 11th லெசன் நேச்சர் ட்ரெஷர். நேச்சர்னால நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குது, ஃபாரஸ்ட்டில் என்னென்ன இருக்குது, ஃபாரஸ்ட்டில் நமக்கு என்னென்ன கிடைக்குது, ஃபாரஸ்ட்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஏர் எப்படி வருது, வாட்டர் எப்படி கிடைக்குது, அப்புறம் இதெல்லாம் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ராக்ஸு, மினரல், சாயிலு, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லெசன் வைஸ் பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லெசன் பிஹைண்ட் எர்த். ஏர்த்தில் என்னென்ன இருக்குது, அட்மாஸ்பியரில் என்னென்ன இருக்குது, சோலார் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது, யூனிவர்ஸில் என்ன இருக்குது, ஸ்டார்ஸ் நைட் டைமில் நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்டார்ஸ் பார்க்குறோம், நிறைய ஸ்டார்ஸ் பார்க்குறோம், பிளானட்ஸ் இருக்குது, மூன் இருக்குது, காமெட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸ்டார்ஸ் அண்ட் கான்ஸ்டிலேஷன்னா என்ன, இதெல்லாம் இந்த டீட்டெயிலாம் வந்து இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். நைட் டைமில் ஸ்கையில் நமக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்றத இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டியர் ஸ்காலர்ஸ், இந்த வீடியோவில் கிரேட் 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி சயின்ஸ் புக் ரிவ்யூ பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்காலர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.